ஒரு பெரும் சமுதாய புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய பாதத்தையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, கட்டுக்கடங்காத கூட்டம் உங்களை எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு பக்கத்திலும் கூட உங்களை எல்லாம் பார்க்க முடியவில்லை. சின்ன கலைவாணர் ஐயா நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஐயா விவேக் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் திருமதி அருள்செல்வி அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு உங்கள் சார்பாக நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையில யார் சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டால் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் இருக்கிறாங்க. விவேக் ஐயா அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து வர வேண்டும். இன்னைக்கு அக்கா அவர்கள் வந்திருக்கின்றார். 2021 ஏப்ரல் மாதத்தில் நம்மை விட்டு விவேக் ஐயா அவர்கள் பிரிந்து சென்று 5 வருட காலம் ஆகிறது. நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மக்களுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். விவேக் ஐயா கிட்ட முதல்ல 10 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும், அதன் பிறகு 1 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று சொல்லிய பிறகு அதை தன்னுடைய முழுநேர வேலையாக உதகரி ஊட்டியிலிருந்து சென்னை வரை தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் விவேக் ஐயா அவர்கள் தன்னுடைய காலத்தில் 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 63 லட்சம் மரக்கன்றுகளை நாம் நட வேண்டும், தமிழக மக்கள் நட வேண்டும் என்கின்ற அந்த பணியை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த மாதம் மட்டுமே நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பு 20 லட்சம் மரக்கன்றுகளை தமிழகத்தில் நாம் நட வேண்டும். பனை மரத்தை நடணும், தேக்கு மரத்தை நடணும், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிற்கும் அந்த பகுதிக்கும் சம்பந்தப்பட்ட மரக்கன்றுகளை நட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வைராகிய நோக்கத்தோடு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழல் மாதமாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு தனி மனிதனும் கூட, ஒரு தாய்மாராக இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் கூட இந்த மாதம் அவர்களாக முன்வந்து இந்த மாற்றத்தில் நாங்களும் இருக்கின்றோம். ஏதோ ஒரு நதியை சுத்தம் பண்றோம். நீங்க பாருங்க, தாமிரபரணி நதியை சுத்தம் பண்ண ஆரம்பித்திருக்கின்றோம், வைகை நதியை தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம், பரமத்தி வேலூரில் ஆரம்பித்து நம்முடைய காவிரி தாயை சுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி வரை 175 கிலோமீட்டர் கடற்கரையை கடந்த 4 வாரங்களாக சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். வீதி லீடர்ஸ் அமைப்பை பொறுத்தவரை ஒரு பணியை எடுத்த பின்பு அதை முழுமையாக முடித்து காட்டி தமிழகத்தில் இந்த ஓராண்டுகள் இந்த 365 நாள் முடியும் பொழுது ஒரு டெமான்ஸ்ட்ரபிள் டிஃபரன்ஸ், மக்கள் தன் கண் முன்னால் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். அதற்குத்தான் வீதி லீடர்ஸ் அமைப்பு முழுமையாக உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று, இங்க யாரும் தொண்டர்கள் கிடையாது, எல்லோரும் தலைவர்கள் என்கின்ற நோக்கத்தில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் மட்டுமே ஆகஸ்ட் மாதம் இதுவரை 16 நாள்ல கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக நடந்திருக்கிறது. கடற்கரையாக, ஏரி குளமாக, பனைமரம் வைப்பதாக இருக்கட்டும், சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1,06,000 கிலோ 1,06,000 கிலோ அப்படின்னா 100 டன்னுக்கு மேல பிளாஸ்டிக் குப்பைகளை மட்டும் வீதி லீடர்ஸ் அமைப்பு இந்த 16 நாள்ல தமிழகத்தில் நாம் எடுத்திருக்கின்றோம். அமெரிக்க சொந்தங்களை, நாம் நம்முடைய சொந்தங்களை நீங்க யோசிக்கணும். எத்தனை பேர் கையில காலில தைரியமா உள்ள நடந்து போய் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட போடாம அந்த குப்பை எல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கே நெஞ்சு வலிக்கிறது. வைகை நதியில பார்த்து அங்க நிக்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு குப்பை கூலம். நம்முடைய தொண்டர்கள் அதை எடுக்கும் பொழுது அங்கே நம்ம மூச்சு கூட விட முடியல, அங்க எந்த உயிரினமும் கூட இல்ல. அங்கே நம்முடைய தொண்டர்கள் முகம் சுளிக்காம உள்ள இறங்கி வைகை தாயை சுத்தம் பண்றாங்க, காவிரி தாயை சுத்தம் பண்றாங்க, தாமிரபரணி தாயை சுத்தம் பண்றாங்க. இதுதான் நமக்கு வேண்டும். ஒரு அடிப்படை அரசியல் கட்டமைப்பு, நல்ல அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள், தலைவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு சேவை மனப்பான்மையோடு வருபவர்களால் மட்டும்தான் அடிப்படை அரசியல் கட்டமைப்பை மாற்ற முடியும். அதை நம்ம இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்பு நம்ம எல்லோரும் தலைவர்களாக ஒரு படியாக சென்று கொண்டிருக்கின்றோம். 73 நாட்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட 73 நாட்கள்ல எத்தனை அமைப்புக்கு 20 லட்சம் பேர் தன்னார்வலாக இருக்கின்றார். எத்தனை அமைப்புகள் இருக்கிறார்? ஆண்டாண்டு காலமாக இருந்த அமைப்புகள் இருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக இருந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பித்த 73 நாட்கள்ல 20 லட்சம் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய 50 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்.
பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இந்த கவுண்டரை போய் பார்த்துக்கலாம். நாம யாருக்குமே சொல்லல, அண்ணா நீங்க போய் இன்னொருத்தரை சேர்த்துங்க, நீங்க போய் நம்பரை கூட்டிட்டு வாங்க, நமக்கு எண்ணிக்கை எப்பொழுதுமே வேண்டாங்க ஐயா. ஒருவராக நம்முடைய அமைப்பை பார்த்து, வேலையை பார்த்து, மாற்றத்தை பார்த்து வரக்கூடிய ஒருவராக வந்த 50 லட்சத்தை எட்டணும். நாளைக்கு காலையில் நம்ம எளிதா சொல்லலாம், 20 லட்சம் பேர் ஆளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க, 40 லட்சம் ஆயிருங்க ஐயா. இல்லை, அது நோக்கம் அல்ல. வீதிநடை அமைப்பினுடைய நோக்கம் மாற்றத்திற்காக வரக்கூடிய 50 லட்சம் பேர் வந்த பிறகு இதை அரசியலாக நாம் மாற்றி மக்களுக்கான அரசியலாக இதை நாம் கையில் எடுக்க போகின்றோம். அதனால் நமக்கு பொறுமை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், அடிப்படை அரசியல் இருந்து மாற்ற வேண்டும் என்று கிளம்பி வந்திருக்கின்றோம். தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்தில், அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து முடிவு எடுக்கணும். ஆனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டன்ல அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான், அல்ல நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஊருக்கான அவர்களுடைய சமுதாய பிரச்சனைக்கான தீர்வு அவர்களாக எடுக்கும் பொழுது மட்டும்தான் நிலையான அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழலை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்னவெல்லாம் செய்யறோம் நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சென்னை பொறுத்தவரை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகர், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரீன் கவர் வெஜிடேஷன் பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி. சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25%, இன்னைக்கு வெறும் 10% தாங்க. வெறும் 10% தான் சென்னையில பச்சை இருக்கக்கூடிய கிரீன் கவர் இருக்கு. 90% கான்கிரீட் ரோடு தாங்க ஐயா இருக்கு. வீதிநடை அமைப்பு நம்மை போன்றவர்கள் இந்த வேலையை செய்யலினா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 5% மட்டும்தான் இருக்கும். எப்படி அந்த நகரத்தில் மக்கள் வாழ முடியும்? இதை சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பல இடத்துல பேசினான். 2 டிகிரி இன்னைக்கு பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி எங்கேயும் கூட இல்ல. போர் போட்டு தண்ணி எடுத்தா கூட 1200 1400 அடி போட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தமிழகம் பாருங்க, இந்திய அளவில் உள்ள பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நீரை ஒரு வருடத்திற்கு 73% உறிஞ்சி எடுக்கிறோம். கர்நாடகாவை பொறுத்தவரை 56%, மகாராஷ்டிரா 60%, 73% பூமியில் இருக்கக்கூடிய நீரை உறிந்து ஒரு ஆண்டும் நாம் குடிக்கின்றோம், துவைக்கின்றோம், குளிக்கின்றோம். அப்ப 1 வருஷம் 2 வருஷம் மழை வரவில்லை என்றால் ரீசார்ஜ் ஆகலினா அன்னைக்கு வறட்சியும் பந்தமும் வந்துவிது அருமை சொந்தங்கள். அதனாலதான் ஏரி குளத்தை சுத்தம் பண்றோம். தமிழகத்தில் 1,06,957 நீர்நிலைகள் இருக்கு. 1,06,000 நீர்நிலைகள். எத்தனை நீர்நிலைகள்ல தண்ணி இல்லைன்னு கேட்டீங்கன்னா 50,197 நீர்நிலைகள்ல தண்ணி இல்லை. அந்த புள்ளி விவரம் நான் கொடுக்கலீங்க ஐயா, மத்திய அமைச்சர் ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர் அவர்கள் கொடுத்த புள்ளி விவரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,06,000 நீர் குளங்கள் நீரே இல்லைங்க ஐயா, ஏரி குளத்தில் இல்ல. 50,197 நீர்நிலைகள் இன்னைக்கு பயன்பாட்டில் இல்ல, என்க்ரோச்மெண்ட்ல போயிருச்சு, வீடு கட்டி இருக்காங்க. அதையெல்லாம் நம்முடைய சொந்தங்கள் ஒரு இடத்திலையும் பட்டாவை பார்த்து, தாசில்தாரை பார்த்து, அரசு அதிகாரிகளை பார்த்து, சுதந்திர தினத்தன்றைக்கு தமிழ்நாட்டில் 12,525 இடத்துல கிராம சபை கூட்டத்தில் போய் உட்கார்ந்து பேசி அதையெல்லாம் அடிப்படை அரசியல் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இத்தனை வேலையை நம்முடைய வீதிநடை அமைப்பு ஒரு இடத்திலும் கூட செய்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் பெருமையாக கர்வமாக நினைக்கணும். காரணம், நமக்கு பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் பணம் கிடையாது, அரசு சம்பளம் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் நாம வாழல. இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஒரு பெரிய இலக்கோடு தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல சமுதாய இலக்கமாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை என்ன அரசியலே பேசுறது இல்ல அப்படின்னு. அவர் கொஞ்சம் அரசியல் பேசணும், அண்ணாமலை என்ன கொஞ்சம் அரசியல் பேசணும், பழைய மாதிரி பேசணும். ஐயா, இந்த உலகத்தில் அரசியல் பேசுறது தான் ரொம்ப எளிமையான ஒரு வேலைங்க ஐயா.